இயேசு கிறிஸ்து யாருக்கு வெளிப்பட்டார் என்றால் தேடுகிறவர்களுக்கு தான் வெளிப்படுகிறார். நல்லா கவனிங்க. நிறைய பேர் எப்படின்னா இன்னைக்கு எப்படியோ நடக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை. உங்களுடைய விசுவாசத்தின் தேடுதல் படிதான் தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு உதாரணம். 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ விடுதலையாக்கப்பட்டது இயேசு சொல்லி அவ விடுதலை ஆகல. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, வாய்த்திருங்க. இயேசு சொல்லி அவ விடுதலை ஆனாளா? கிடையவே கிடையாது. 12 வருஷ வேதனை அவள் எடுத்த விசுவாசத்தின் முடிவு தான் அவளுக்கு சுகத்தையே கொடுத்துச்சு, அவளுக்கு விடுதலையே கொடுத்துச்சு. இப்போ இது உண்மைன்னு சொன்னா உங்கள் விசுவாசத்தின்படி தான் உங்க வாழ்க்கையில தேவனுடைய செயல் நடக்கும். இதுல எந்த தீர்க்க தரிசனமும் தேவைப்படாது. எந்த தீர்க்க தரிசனமும் தேவைப்படாது. நான் சொல்றேன், பொறுப்புல இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்றேன், கிருபையா உங்க மேல அந்த பொறுப்பு வந்துருச்சு. நீங்க தகுதியானவர்களா வரல. நல்ல கவனிங்க. நீங்க சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கட்டும், மூப்பரா இருக்கட்டும், கேர்சல் லீடர்ஸா இருக்கட்டும், சிறுவர் ஊழியம் செய்றீங்க, என்ன பொறுப்புல இருந்தாலும் நீங்க அதுக்கு தகுதியா இருந்தனால வந்துச்சுன்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி வரல சொல்லுங்க. கிடையாது. தேவ கிருபையினால வந்துச்சு. உன் மேல இருக்கிற கிருபையை இழந்துடாம பாத்துக்கோ. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இல்லாத இடத்துல பிடுங்கி, இது அநியாயமா இருக்கு, இருக்கிறவன்கிட்ட பிடுங்கி இல்லாதவனு கொடுக்கணும், அப்படித்தானே? இது எந்த கதைன்னா, கர்த்தருக்குள்ள சரியா இல்லாத அந்த அப்படி இல்லாதவங்க கிட்ட இருந்து பிடுங்கி விசுவாசம் கொடுத்துருவார். உங்களுக்கு உண்டான தேவ கிருபைய, உங்களுக்கு உண்டான தயவை, இரக்கத்தை நீங்க விட்டுறாம பார்த்துக்குங்க. தேவன் எல்லா காலகட்டத்திலையும் பொறுமையாக அமைதியா இருக்கிறவர் அல்ல. மார்ட்டினும் அப்படி கிடையாது. ரொம்ப ஸ்லோவா மினிஸ்ட்ரி போனாலும் பரவாயில்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் பொறுப்புல இருக்கிற எந்த பிரயோஜனமும் கிடையாது. விசுவாசம் இல்லாம, அக்கறை இல்லாம, பொறுப்பு இல்லாம ஏதாவது ஒண்ணுத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? வளர்ந்துருக்கணும். காலம் ஓடுது, வாழ்க்கையில் என்ன இல்லை, அந்த ஸ்பிரிச்சுவல் மாற்றம் இல்லாம என்ன பிரயோஜனம்? உங்கள் மேல இருக்கிற அந்த தேவ கிருபையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எதுலையுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, முக்கியத்துவம் கிடையாதுன்னா நீங்களா ஆச்சு, கர்த்தராச்சு. ஹல்லேலூயா.